அருள்மிகு அழகாம்பிகை அன்னையுடனாகிய அருள்மிகு திருசூலநாத பெருமானின் திருவருள் பெற்று ஐயா அவர்கள் இன்னும் நாள்தோறும் பல கவிகளை எல்லாம் வல்ல இறைவன் மீது பாடி இந்த சமுதாயத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக அமைய வேண்டி வாழ்த்தி வணங்குகிறோம். நன்றி, வணக்கம். ஐந்தெழுத்தான் நம்மை ஆட்டுவிப்பான் முது வைந்தவித்தான் புவி வாழவே நைந்திடும் மைந்தனிவன் உனை மசர வேண்டியே பைந்தமிழ் பாவால் பணிந்து அஞ்சுகமேந்திடும் அன்னையின் பாதியாய். அஞ்சுகம் ஏந்துறது யாரு? அஞ்சுகம்னா கிளி. இந்த கிளி ஏந்துறது யாரு? மதுரை அம்பதியில மீனாட்சி அம்மாள். அந்த மீனாட்சிய தன்னுள் பாதியா அன்னை மீனாட்சி அன்னைய தன்னுள் பாதியை கொண்டவர் யாரு? சொக்கநாத பெருமாள். அஞ்சுகமேந்திடும் அன்னையின் பாதியாய் குஞ்சர தந்தனல் கொழுமுகன். குஞ்சரம்னா யானை, யானை முகத்தால் ஐங்கரத்தால் யாரு? நம்ம விநாயகர். அந்த குஞ்சரம் தந்தனல் கொழுமுகன். அப்படிப்பட்ட விநாயகனை நெஞ்சமே கொஞ்சிடும் கந்தன் குவலயம் சுற்றவே. உலகத்தை சுற்றி வந்தது யாரு? அவருடைய இளைய பிள்ளை முருகப்பெருமான். சுற்றவே தஞ்சமே யானும் தவழ்ந்து. அவர்களோட நானும் தவழ்ந்துடணும், அவர்களோட நானும் வணங்கணும். அவங்களுக்கு மட்டும் பிள்ளைகள் இல்லை, நானும் பிள்ளை தாண்டா அப்படின்ற. அதுதான் அஞ்சுகமே எந்திடும் அன்னையும் பாதியாய் குஞ்சரம் தந்தனல் கொழுமுகன் நெஞ்சமே கொஞ்சிடும் கந்தன் குவலயம் சுற்றவே தஞ்சமே யானும் தவழ்ந்து. ஆதியும் அந்தமும் அற்றவன் மேனியும் ஆதியும் அந்தமும் அற்றவன் உடலது விளக்கென விலகிய உயிரதும் எரிதிரு முருகிட வடமனையன துளம் எழுந்தவே வனப்புடன் திருவடி தொழுவனே நடமிடும் சிதம்பரம் இடமலை நனியுடன் தினமுமே நினைந்திட தடமதும் தெரிந்திடும் தெளிவன தரணியில் ஒளிவிடும் சூடன உடலது விளக்கென விளங்கிய உயிரதும் எரிந்திடும் ஊருகிட வடமனையன துளம் இருக்கவே வனப்புடன் திருவடி தொழுவனே. அத நடனம் புரிகின்ற அந்த பிள்ளை அம்பலத்தில் அந்த சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் இடமதை நனிவுடன் தினமுமே நினைந்திட. தினம் நினைக்கணும், அந்த அம்பலத்தான தினம் நினைக்கணும். தடமது தெரிஞ்சிடும், உனக்கு வழி பிறந்துடும். அவனை நீ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உனக்கு வழி பிறந்துடும். உனக்கு புயல் ஏதோ வருவது என்றால் நீ தினமும் நம்ம அம்பலத்தான திருச்சிற்றம்பலத்தான அந்த தில்லைவாழ் கூத்தனை நீ நினைச்சிட்டாலே போதும், தடம் தெரிஞ்சிடும். தடமது தெரிஞ்சிடும் தெளிவான தரணியில் ஒளிர்விடும் கூடன. அந்த வழி போயிடன்னா உனக்கு அந்த உலகத்துல தரணியில உனக்கு உலகத்துல ஒரு ஒளி கிடைச்சிடும். ஒளிவிடு கூடன உடலதும் விளக்கென விளங்கிய உயிரதும் உடலதும் விளக்கென விளங்கிய உயிரதும் எரிந்திடும் வடமனையன துளம். வடம் என்ன? கயிறு. அந்த கயிறு போல தேர் இழுக்கும் போது கயிறு பிடிச்சி நம்ம இழுக்கிற போது அந்த எம்பெருமான் ஆகாயத்திலிருந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். அந்த மாதிரி வடமனை எனதுலம் இழுக்கவே வனம் கூட திருவடி தொழுவனே. நம்மளுடைய போலூர்ல இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு கவிஞர் கவிமதி சிவா ஐயா இருக்கிறாருன்றவரை நம்ம திருக்கோயில் சார்பாக வரவேற்றிருக்கோம். அவருக்கு மரியாதை செலுத்த வகையிலும் அவருக்கு ஒரு சிறிய நினைவு பத்திரம் தற்பொழுது பாடல் கவியரங்கம் தொடங்குவதற்கு முன்பாக இது வழங்கப்படுகிறது. நம்ம இது அவருக்கு நீங்க சாப்பிடுங்க. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.